இந்த மாதிரி மணலான நெய்யை நம்ம வீட்லயே ஒரே ஒரு பொருளை வச்சு செஞ்சிடலாம். ஏன்னா பால் ஏடுல இருந்து தான் பண்ண போறோம். நான் வந்து பசும்பால் எடுத்திருக்கேன். நான் தினம் வந்து 1 லிட்டர் பசும்பால் வாங்குவேன். அந்த 1 லிட்டர் பாலையும் ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். நிறைய பேர் சொல்றாங்க பாக்கெட் பால்ல பண்ணலாம் அப்படிலாம். பாக்கெட் பால்ல பண்றது வேஸ்ட்டுங்க. நமக்கு டைம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் தான். நீங்க எவ்வளவுதான் பண்ணாலும் பாக்கெட் பால்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆடை வராது. அதனால உங்களுக்கு பர்ஃபெக்ட்டா நீங்க நெய் பண்ண முடியாது. இப்போ பால் பாத்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்துருச்சு. நான் ஒரு 2 நிமிஷம் அதுக்கப்புறமா கொதிக்கவும் விட்டுருக்கேன். 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆற விட்டுடலாம். இந்த மாதிரி மூடியை வந்து ஃபுல்லா கவர் பண்ணாம இந்த மாதிரி மூடி வச்சுக்கணும். பால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க அந்த பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு பால் ஏடு கிடைக்கும். நீங்க தினம் வாங்குற பாலை இந்த மாதிரி காய வச்சு ஆடையை கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு 10 நாள் 15 நாள்ல பாத்தீங்கன்னா நிறைய பால் ஆடை கிடைக்கும். நான் இதை என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல போட்டு இதை வந்து நான் ஃப்ரீசர்ல வச்சிருவேன். ஏன்னா நம்ம நிறைய கலெக்ட் பண்ணணும் போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா செட் ஆகாது. அதனால ஃப்ரீசர்ல வச்சிடணும். நான் வந்து 1 மாசமா பால் ஆடை கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு வந்து 3 பாக்ஸ் கிடைச்சிருந்துச்சு. இதுல வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து இது நல்லா கலந்துடலாம். நான் இதை மொத்தமா ஒரே பாத்திரத்துல ஊத்திக்கிறேன். 3 பாக்ஸ்லயுமே வந்து ஃபுல்லா இருக்குது ஆடை. அதனால ஒரு பெரிய பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். நீங்க ஃப்ரீசர்ல வச்சிருக்கிற பால் ஆடையை நீங்க நெய் காய்ச்சறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நீங்க ஃப்ரிட்ஜில் மாத்தி வச்சிடணும். அப்பதான் உங்களுக்கு இந்த அளவுக்கு சாஃப்டா வரும். நீங்க ஃப்ரீசர்ல வச்சிருந்தீங்கன்னா கெட்டியா இருக்கும்ல, அதை நம்ம எடுத்து நெய் பண்ண முடியாது. அதனால ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்து நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. தயிர் சேர்த்து இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 மணி நேரம் அதை புளிக்கட்டும். புளிக்க விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து நெய் பண்ணிக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை பீட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு வந்து பீட்டர் வச்சு தாங்க பண்றேன். நீங்க விஸ்க் வச்சு கூட இதே மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வெண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். கொஞ்ச நேரமா பீட் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமான ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன். நீங்க ஐஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். பாருங்க கொஞ்சமா நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வெண்ணெய் தனியா வந்துடும், பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்க நல்லா பட்டர் வந்து தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே நல்லா தெரியும், தண்ணி தனியா பட்டர் தனியா வந்துருச்சு. இப்போ இதை நல்லா எடுத்துட்டு நம்ம அழுத்தி பிழிஞ்சிடலாம். பிழிஞ்சிட்டு நம்ம கோல்டு வாட்டர்ல தான் போடணும். நீங்க நார்மலான தண்ணியில சேர்த்தீங்கன்னா பட்டர் வந்து மெல்ட் ஆயிரும். அதுக்காக தான் கோல்டு வாட்டர்ல சேர்த்துக்கணும். பாருங்க இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு இந்த ஜில் தண்ணியில போட்டு வச்சிடலாம். ஜில் தண்ணியிலே பாத்தீங்கன்னா அந்த பட்டர் எல்லாத்தையும் நல்லா கழுவிடணும். அதுல கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துடணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம பிழிஞ்சு எடுத்து நீங்க எந்த பாத்திரத்துல நெய் காய்ச்சறீங்களோ அதுல சேர்த்துக்கோங்க. நெய் காய்ச்சது வந்து பாத்தீங்கன்னா அடிக்கனமான பாத்திரமா இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு நெய் வந்து கரிஞ்சு போகாது. இப்போ பாத்தீங்கன்னா பட்டர் பாத்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கும், ஹைல இருக்க கூடாது. இப்போ பாருங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெய் எல்லாம் லைட்டா மேல தெரிய ஆரம்பிக்குது பாருங்க. இது வந்து இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே நெய்யா மாறிடும். இப்போ பாருங்க நல்ல நெய் திரண்டு வந்துருச்சு. நெய்யோட கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நம்ம நெய் காய்ச்சும் போது பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா கமகமன்னு நல்ல சூப்பர் வாசனையா இருக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து மோர் சேர்த்துக்கலாம். மோர் எதுக்காக சேர்க்கிறோம்னா இப்போ நம்ம கடையில வாங்கும்போது பாருங்க நெய் வந்து நல்லா மணலா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கணும்னாக்கா ஒரு ஸ்பூன் மோர் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த ஸ்ட்ரெச்சர் வந்து கிடைக்குங்க. இப்போ அவ்வளவுதான், நமக்கு ஃபுல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு கொத்து நான் முருங்கை இலை சேர்த்து நெய்யை முறிச்சு எடுத்துக்கிறேன். நீங்க முருங்கை இலை இல்லைனா கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், இல்லைனா கல் உப்பு இருக்குல்ல அது கூட ஒரு 2 பிஞ்சு போட்டோம்னாக்கா நெய் முறிஞ்சிரும். இப்போ இது கொஞ்சமா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஆறணும்ன்றது கிடையாது. பாருங்க அடியில் அந்த மாவெல்லாம் இருக்குல்ல, இதை வந்து நீங்க ஏதாவது ஸ்வீட் பண்ணும்போது இந்த மாவை சேர்த்து ஸ்வீட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எனக்கு இல்லைங்களா மறுநாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெய் இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். கடையில வாங்குற மாதிரியே நல்ல மணலா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஒரிஜினலான நெய். நீங்க கடையில வாங்கினீங்கன்னா கண்டிப்பா அதுல டால்டா வந்து கலந்துதான் இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.